ஹாய்! ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். காலையிலே நம்மளுக்கு வந்து டீ தான் ஆரம்பிக்கிறதே. டீல தான் ஆரம்பிப்போம். ஸோ டீ குடிச்சாச்சு, முகிக்கும் பால் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து சமையல் வேலை தான். காலையிலேயே பரபரப்பா சமைக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ வந்து சோறு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்டின்னா, நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த டைம்க்கு சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. இத்தனை மணிக்கு சாப்பிட்றணும், அத்தனை மணிக்கு சாப்பிட்றணும் இல்ல. ஸ்கூலுக்கு ஒர்க் பண்றனால கரெக்ட்டா காலையிலேயே சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் கரெக்ட்டா சாப்ட்டுருவேன். ஆனா நைட் ஆஸ் யூசுவல் நம்ம வீட்ல வந்து 10 மணி ஆயிரும். மேக்ஸிமம் 10 மணி ஆயிரும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து கன்சீவா இருக்கும்போது வந்து எங்க மாமியார்லாம் என்னைய பேசுவாங்க. டைம்க்கு சாப்பிடு, நெறைய சாப்பிடு. நான் முகி வயித்துல இருக்கும்போது 6 மாசம் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 தோசை தான் சாப்பிடுவேன். அதுக்கு மேல என்னால சாப்பிட முடியல. ஆனா குழந்தை பெத்த பிறகு நமக்கே பாருங்க அந்த உணர்வு வந்துருது. முகிக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்கணும். நம்ம குழந்தைங்க கரெக்ட்டா சாப்பாடு செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு காலைல எந்திரிக்கும்போதே என் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டா பிள்ளைக்கு சாப்பாடு குடுத்துறணும், 9 மணிக்கு குடுத்துறணும், 1:30 மணி 2 மணிக்கு குடுத்துறணும்னு சொல்லிட்டு ஓடிரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே! நமக்காக யோசிக்கலனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக யோசிக்கிறோம். இதில என்ன ஒரு ப்ளஸ்னா, முகிக்கு சாப்பாடு ஊட்டுன உடனே நானும் சாப்ட்டுருவேன். மேக்ஸிமம் சாப்ட்டுருவேன். வேலை இருந்துச்சுனா தான் லேட்டா சாப்பிடுவேன். ஆனா மேக்ஸிமம் சாப்ட்டுருவேன். ஸோ முகிக்காக நானும் வந்து கொஞ்சம் டைம்க்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். உங்க வீட்லலாம் எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. எப்படி டைம்க்கு சாப்ட்டுருவீங்களா? இல்ல லேட்டா தான் ஆகுமான்னு? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.